அனைவருக்கும் வணக்கம். நான் பூர்ணச்சந்திரன், பெருந்துறை நகர் தலைவர், பாஜக. நம்ம பெருந்துறை சோழீஸ்வரர் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் அறநிலைத்துறை பண்ணும் அராஜகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கடந்த வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருசக்கர வாகனத்துக்கு 2 ரூபாயும் 4 சக்கர வாகனத்துக்கு 5 ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. போனால் போயிட்டு போதே அப்படின்னு மக்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரத்தில் இருந்து இருசக்கர வாகனத்துக்கு கண்டிப்பாக 10 ரூபாய் கொடுக்க வேண்டும், 4 சக்கர வாகனத்துக்கு கண்டிப்பாக 20 ரூபாய் கொடுக்க வேணும் அப்படின்னு காட்டுத்தனமாக சொல்லியிருக்காங்க. இதையே கொடுக்க முடியாதவங்க வெளியே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனால் உள்ளே வந்து சாமி கும்பிடக்கூடாது, உள்ளே வரக்கே விட மாட்டேங்கிறாங்க. இதை எவ்வளோ பெரிய நவீன தீண்டாமையாக பார்க்கணும். காசு இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்கிறத உண்மையாலுமே பெருந்துறை நகர பாஜக சார்பிலையும் ஒரு சாதாரண ஒரு பொது மனிதன் சார்பிலையும் அதை கண்டிப்பாக கண்டிக்கிறேன். ஐயப்ப சீசனில் உள்ளே போய் மாலை போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அர்ச்சனை டிக்கெட் 50 ரூபா வாங்கினா தான் மாலை போட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு கேவலமான ஒரு வேலையை இந்த அறநிலைத்துறை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதும் யோசிக்கும் போதும் சனாதன ஒழிப்பு மாநாட்டின் வெளிப்பாடா இது? அறநிலைத்துறை அமைச்சர் அங்கே பங்கு கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு எழுது. தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெருந்துறை நகர பாஜக சார்பில் 17ஆம் தேதி வரை இந்த கட்டணத்தை வாபஸ் பெற அவர்களுக்கு கெடு கொடுக்குறோம். 17/12/2023 இந்த கட்டணத்தை வாபஸ் வாங்கிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 18ஆம் தேதி காலையில் கட்சி சார்பற்ற அத்தனை பொதுமக்களோடையும் பக்தர்களோடையும் சிவாச்சாரியோடையும் கோயிலுக்கு வந்து வண்டியை நிறுத்தி சாமி கும்பிடுவோம். 1 ரூபா கொடுக்க முடியாதுங்கிற எங்கள் போராட்டத்தை அன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட வண்டிகளுடன் சோழீஸ்வரர் கோயிலில் வண்டியில் உள்ளே வந்து நிறுத்தி சாமி கும்பிட போகிறோம். இந்த போராட்டம் ஆரம்பம் தான். தொடர்ந்து எத்தனை நாள் பண்ணிடுவோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தொடர்ந்து எத்தனை வருடமானாலும் பண்ணுவோம். அந்த அறநிலைத்துறை இந்த செயலை கண்டிப்பாக வாபஸ் வாங்குற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.